Hi friends, welcome to Munia's Kitchen. இப்போ ஆன்லைனில் ஒரு 1 லிட்டர் இது கிரைண்டர் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கினேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல கல்லெல்லாம் நல்ல சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. வெயிட்டே இல்லை. அதே மாதிரி ட்ரம்மும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. மாவாட்டி நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கலாம். அவ்வளோ க்யூட்டாக சின்னதாக இருக்குது. இந்த லக்ஷ்மி கிரைண்டர்னால நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா உழைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் நான் நேரடியாக அப்படியே வாங்கிட்டேன். இதோட விலை வந்து 3999. அது கூட அவங்க மாவு ஆட்டுறதுக்கு, மாவு பிசையறதுக்கு, கோதுமை பிசையறதுக்கு சின்னது இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தேங்காய் சிரகி எடுக்கிறதுக்கும் அது டிவைஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம மாவு ஆட்டி பார்க்கலாம். இட்லிக்கு கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். 1 லிட்டர்னால நிறைய ஊற வைக்காமல் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறேன். அதாவது 2 நேரத்துக்கு வர்ற மாதிரி. 4 கப் அரிசி, பின்ன 1 கப்பு உளுந்து ஊற வச்சுட்டு நான் ஆட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. சவுண்டே இல்லாமல் நல்லா நைஸாக ஆட்டி எடுக்குது இட்லி. நான் ஒரு 30 மினிட்ஸ் ஆட்டினேன். கிரைண்டரை ஓட விட்ட ஒரு 30 மினிட் அதுக்குள்ளே நிறுத்திட்டேன். புதிய கிரைண்டரில் சூடானாக்கதை சொல்லி போட்டு அதை நிறுத்திட்டேன். அதுக்குள்ளே அது அரைஞ்சிருச்சு. இப்போ மாவு வலிக்கிறதுக்கு ஈஸி. நாளைக்கு மார்னிங்குள்ளே இட்லிக்கு மாவாட்டி வச்சாச்சு. இப்போ நைட்டுக்கு சப்பாத்திக்குள்ளே கோதுமாவு ஆட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நான் 1 கப்பு கோதுமாவு எடுத்துருக்கேன். அதில் லேசாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம கோதுமாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் பாதி அளவு தண்ணி எடுத்து நீங்கள் கிரைண்டரை ஓட்ட விடுங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லா ஆட்டி எடுக்குது. நல்லா ஸ்மூத்தாக நல்லா பஞ்சு போல் ஆட்டி எடுக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதை சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக அதை வாங்கலாம். நல்லா மாவு நல்லா ஸ்மூத்தாக ஆட்டுது. ஆப்பத்துக்கு நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் நல்லா ஈஸியாக, அடைக்கெல்லாம் நல்லா ஈஸியாக ஆட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி சின்ன ஃபேமிலி உள்ளவங்களுக்கு இதை தாராளமாக வாங்கலாம். அல்ட்ரா கிரைண்டரும் இருக்குது, ஆனால் அது கல் பயங்கர வெயிட்டு, அதுவும் இருக்குது வீட்டில். அப்போ கொஞ்சமாக ஆட்டி எடுக்கணும். இதை நான் வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், அது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சப்பாத்தி நல்லா பஞ்சு போல் சப்பாத்தி நமக்கு சுட்டு எடுக்கலாம். இந்த கோல்டு காரணம் என்னோடய குரல் வாய்ஸு சரியில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணி இஷ்டப்பட்டால் நல்லா வாங்கிக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.